மொழி போராட்டத்திலே வீர மரணம் அடைந்த அந்த வீர மறவர்களுக்கு இன்றைக்கு வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்திக் கொள்கின்றோம். இந்த மேடையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய என்னை எடுத்துக்கொண்டாலும் கூட 1986ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழிதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற அந்த சட்ட நகலை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு அந்த சட்ட நகலை செயல்படுத்துவதற்கு முற்பட்ட நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் அலுவலகங்களில் கையொப்பம் பெறக்கூடிய அந்த நிலை ஏற்பட்ட நேரத்தில் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சட்ட நகலை தீயிட்டு கொடுக்கக்கூடிய போராட்டத்தை அறிவித்தார்கள். அப்ப சொன்னாங்க, தீயிட்டு கொடுத்துற எம்எல்ஏ பதவி போயிரும், எதிர்கட்சி தலைவர் பதவி போயிரும், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி போயிரும், ஆகவே நீங்க சட்ட நகலை தீயிட்டு கொடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படி அறிவித்த நேரத்தில் 1986ஆம் ஆண்டு முதல் கட்ட போராட்டத்தில் நம்முடைய செந்தமிழ் செல்வர் நம்முடைய இடமான பேராசிரியருடைய தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்திற்கு முன்பாக அந்த போராட்டம் வெடித்தது. தலைவர் கலைஞர் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி எழுச்சி உரையாற்றி அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார். இடமான பேராசிரியர் அந்த சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி அந்த போராட்டத்தை தொடங்கினார். இரண்டாவது கட்டமாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி அடைக்கப்பட்ட நேரத்தில் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு ஒரு சர்ச்சை வந்தது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நம்முடைய மாண்புமிகு நம்முடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கைதி உடை வழங்கியவர் அன்றைய மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இளைஞர்கள், எனக்கு வந்து 21 வயசு தான் இருக்கு. 21 வயது எனக்கு. 21 வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகளிலே அன்றைக்கு நான் பேசுவேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன். அப்படி பேசுகிற நேரத்தில் சில மேடைகள்ல பேசணும். மத்திய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய பூகோள படம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். தமிழ்நாட்டிலே இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய தேசிய கொடி மாற்றி அமைக்கப்பட வேண்டிய இப்படியெல்லாம் பேசணும். அந்த பேசிய ஒரே காரணத்திற்காக இந்த மேடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ரயில்வே பாதை, அந்த ரயில்வே பாதையில வந்து வெடிகுண்டு வச்சேன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு 21 வயதில திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக இளைஞரணியிலே பணியாற்றி கொண்டிருந்த என்னை அன்றைக்கு எம்ஜிஆருடைய அரசு கைது செய்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு வந்து அன்றைக்கு அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்கள், மதிப்பிற்குரிய அண்ணன் தம்புராஜ் அவர்கள், அன்பிற்குரிய அண்ணன் நவமணி அவர்கள், தம்பி தங்கவேல் அவர்கள், காட்டூர் ராமமூர்த்தி, தம்பி காக்கோ யோகநாதன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. 1986ஆம் ஆண்டு 6 மாத காலம் சிறையில் இருந்து, அதை பத்தி பேசினா நிறைய பேச வேண்டி இருக்கும். அப்படி 6 மாத காலம் அன்றைக்கு சிறையில் இருந்தேன். அப்பொழுதுதான் திருச்சி முத்தரசநல்லூர்ல வந்து வெடிகுண்டு வெடித்தது, வெடிகுண்டு பொய் வழக்கு போடப்பட்டது. அதே போலவே சென்னையிலே இந்தி பிரச்சார சபால வெடிகுண்டு வைத்ததாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கழக துணை அமைப்பு செயலாளர் சகோதரர் தாயகம் கவி மீதும் அன்றைக்கு வழக்கு புனையப்பட்டது. இந்த வழக்கில் வந்து அன்றைக்கு 6 மாத காலம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன். இதை எதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் 1986ஆம் என்று சொன்னால் 39 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிக்கு இந்திக்கு எதிராக போராடிய தொண்டர்களில் நானும் ஒருவன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொங்கலூரார் அவர்கள் நான் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவரை கூட்டு மிரட்டினாங்க, நீங்க பண உதவி பண்ணீங்களான்னு சொல்லி அவரை கூட்டு மிரட்டினாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. ஆகவே ஆதிக்கு இந்திக்கு எதிராக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி மொழியை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம், இருமொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே போல இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை. என்றென்றும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கு, தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாட்டினை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து திராவிட நாயகன் அன்பு தலைவர் 2026ஆம் ஆண்டும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை வழங்கவிருக்கின்ற தலைவர் தளபதியினுடைய தலைமையில
நம்முடைய சின்னவர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்று மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.